தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். மதுரை அதிமுக முன்னாள் அமைச்சர் பரிதாப நிலைக்கு தள்ளப்பட்டார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம். மதுரை அதிமுக முன்னாள் அமைச்சர் பரிதாப நிலைக்கு தள்ளப்பட்டார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம். மதுரை சார்ந்த அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு, இவர் கவுன்சிலராக தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பித்தார். படிப்படியாக உயர்ந்து அமைச்சராக பதவி வைக்கும் அளவுக்கு தன்னை வளர்த்து கொண்டார். செல்வி ஜெயலலிதாவின் நம்பிக்கைக்குரியவராக இருந்தார். செல்வி ஜெயலலிதா உயிரோடு இருக்கும் வரையில் வாயை பொத்தி கொண்டு அமைதியாக இருந்தார். செல்வி ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு மைக்கை கையில் பிடித்தார். தற்பொழுது உலக புகழ்பெற்ற விஞ்ஞானி என்று புகழப்படுகின்ற அளவுக்கு அவர் இகழப்படுகிறார். அதுதான் உண்மை. அவருடைய கோமாளித்தனமான பேச்சு அனைவரையும் ரசிக்க வைக்கும். தற்பொழுது செல்லூர் ராஜு அவர்கள் தமிழ்நாட்டில் 10 ஆண்டு காலம் அமைச்சராக இருந்தார். செல்வி ஜெயலலிதா, OPS, எடப்பாடி ஆகியோர் தலைமையிலான அமைச்சரவையில் அமைச்சராக பதவி வைத்தவர். மதுரை மேற்கு தொகுதியில் 3 முறை வெற்றி பெற்றுள்ளார். ஆனால் அவருக்கு தற்பொழுது நேரம் சரியில்லை. என்னவென்று சொன்னால், அவருடைய வீட்டில் 200 கோடி ரூபாயை திருடி சென்று விட்டார்கள். அடுத்ததாக செல்லூர் ராஜு அவர்களுடைய தொகுதியான மதுரை மேற்கு தொகுதியை கைப்பற்ற திமுக அமைச்சர் மூர்த்தி அவர்களை களமிறக்கியுள்ளது. அமைச்சர் மூர்த்தி அவர்கள் வீடுகள் தோறும் டிஃபன் பாக்ஸ் கொடுத்து வாக்குகளை கவர்ந்து வருகிறார். மூர்த்தி அவர்களே மதுரை மேற்கு தொகுதியில் போட்டியிடலாம் என்று கூறப்படுகிறது. ஏறத்தாழ 25 ஆண்டு காலம் அங்கு திமுக வெற்றி பெறவில்லை. திமுக வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக அமைச்சர் மூர்த்தியை திமுக களமிறக்கியுள்ளது. அதே நேரத்தில் மதுரை மேற்கு தொகுதியில் அதிமுகவின் செல்வாக்கு சரிந்துள்ளது. செல்லூர் ராஜு தொகுதி பக்கம் வருவதே கிடையாது. அதனால் செல்வாக்கு சரிந்துள்ளது. புதிதாக ஆரம்பிக்கப்பட்டுள்ள தமிழக வெற்றி கழகம் மதுரை மேற்கு தொகுதியில் உள்ள சிறுபான்மையினர் வாக்குகளை பிரிக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்ததாக நாம் தமிழர் கட்சி நிறுத்தியுள்ள ஒரு வலுவான வேட்பாளர் விக்னேஷ், வழக்கறிஞர் விக்னேஷ் அவர்கள் இளம் வேட்பாளர். அவர் ஒரு இளைஞர். அவர் தற்பொழுது பிரச்சாரத்தை ஆரம்பித்து விட்டார். வீடுகள் தோறும் பிரச்சாரம் செய்து கொண்டு வருகிறார். தொகுதியில் நற்பணிகள் செய்து கொண்டு வருகிறார். மரக்கன்று நடுதல் மற்றும் தொகுதி சார்ந்த பிரச்சனைகளை முன்னெடுத்து போராட்டம் நடத்தி வருகிறார். மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்தித்து தீர்வு கண்டு வருகிறார். இது மதுரை மேற்கு தொகுதியில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் விக்னேஷ் அவர்களுக்கு சாதகமாக அமைந்துள்ளது. மேலும் செல்லூர் ராஜு அவர்களுக்கு சொந்த கட்சியினரே காலை வாரி விடுகின்ற அளவுக்கு நிலைமை உள்ளது. ஆக செல்லூர் ராஜு தற்பொழுது மதுரை மேற்கு தொகுதியில் போட்டியிட வேண்டாம் என்று முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. என்னவென்று சொன்னால், இந்த முறை போட்டியிட்டால் பல தரப்பிலிருந்தும் எதிர்ப்புகள். சொந்த கட்சியினரே காலை வாரிவிட தயாராகியுள்ளனர். ஆகவே தொகுதி மாற முடிவு செய்துள்ளார். அவர் மதுரை தெற்கு தொகுதியிலும் போட்டியிட விருப்ப மனு தாக்கல் செய்துள்ளார். மத்திய தொகுதி, வடக்கு தொகுதியிலும் போட்டியிட விருப்ப மனு தாக்கல் செய்துள்ளார். எடப்பாடி பழனிசாமி அவரை எந்த தொகுதியில் நிறுத்துகிறார் என்பது தெரியவில்லை. ஆனால் செல்லூர் ராஜு அவர்களுடைய சொந்த தொகுதி மதுரை மேற்கு. மதுரை மேற்கில் பின்னடைவு ஏற்பட்டதன் காரணமாக தற்பொழுது தொகுதி மாறி போட்டியிடுகின்ற அளவுக்கு பரிதாப நிலைமைக்கு தள்ளப்பட்டுள்ளார் அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு.